அந்த மகான் தவம் செய்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவர் மீது காழ்ப்புணர்ச்சி இருக்கக்கூடிய ஒரு நபர் பெரிய ஒரு கல்லை வைத்துக்கொண்டு மரத்தின் மீது உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அவர் தவம் செய்ய உட்காரும் பொழுது அவர் தலையில் அதை போட்டு அவரை கொன்றுவிட வேண்டும் அப்படிங்கிற தீய எண்ணத்துடன் அந்த நபர் இருக்கும் பொழுது அந்த கல்லை கீழே போடுகிறார். ஆனால் அந்த கல் அந்தரத்திலேயே மிதந்தது. அந்த மகான் யார்? ஒரு நவாப் இருக்கார். அந்த நவாபுடைய குழந்தைக்கு ரொம்பவும் உடம்பு சரியில்லாமல் போய்விடுறது. காப்பாற்ற வழியே இல்லை அப்படின்னு எல்லாரும் கைவிரிக்கும் பொழுது அந்த நவாபுக்கு திக்கற்றொடக்க தெய்வமே துணை அப்படிங்கிற நிலைமை வரும்பொழுது என்ன பண்ணுறார் அந்த நவாப் அப்படின்னு பார்த்தோம் சொன்னால், இந்த மகானை அணுகிறார். இந்த மகான் அந்த குழந்தையின் உயிரை காப்பாற்றி கொடுத்தார். இந்த மகான் யார்? ஷென்பாக்கம் நவபிருந்தாவனம் அதில் வாழ்ந்த வியக்க வைக்கும் ஸ்ரீ ராகவேந்தர் அவருடைய முற்காலத்து அவதாரமாக இருக்கக்கூடிய ஸ்ரீ வியாசராயர் வந்து அனுகிரகம் செய்த இடம்தான் ஷென்பாக்கம் நவபிருந்தாவனம். இங்கு ஒரு ஆஞ்சநேய மூர்த்தியை பிரதிஷ்டை செய்திருக்கார் வியாசராயர். 732 விக்கிரகங்கள் பாரத தேசம் முழுக்கவும் ஸ்ரீ வியாசராயர் பிரதிஷ்டை செய்திருக்கார். முதல்ல வியாசராயர் யார் அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். ஆனைகுந்தி நவபிருந்தாவனம் தான் நமக்கு எல்லாருக்குமே நவபிருந்தாவனம் அப்படின்னு மனசில் வரும் முதல்லையே. அதனால் இந்த இடத்திற்கு பெயர் தக்ஷிண நவபிருந்தாவனம் அப்படிங்கிறது இந்த இடத்துடைய பெயர். வியாசராய தீர்த்தர் கிருஷ்ணதேவராயருடைய ராஜகுரு. அவருடைய பிருந்தாவனம் ஹம்பி பக்கத்தில் இருக்குது. கிருஷ்ணதேவராயருக்கு ஒரு காலத்தில் அவரோட ஜாதக பிரகாரம் ரொம்ப ஒரு மோசமான ஒரு நிலை வருது. அந்த நிலை வரும்பொழுது அதற்கு பேர் குஹு யோகம் அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் அதற்கு பெயர். அந்த கண்டம் வரும்பொழுது அவரோட குருவாகப்பட்ட வியாசராயர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், அரண்மனைக்கு போகிறார். போயிட்டு அந்த சிம்மாசனத்தில் அந்த இருக்கக்கூடிய அந்த மகாராஜாவை கீழே இறங்க சொல்கிறார். அதுபோலவே கிருஷ்ணதேவராயரும் அவரோட குரு சொன்னதுக்கு அடுத்த க்ஷணமே கீழே இறங்கிடுறார். இவர் அந்த நேரத்தில் உட்கார்ந்து கொண்டே இருக்கார். அந்த குஹு யோகம் எந்த நேரத்துக்கு வருதோ அது வர நேரத்தில் அப்படியே இருந்து அவருடைய மேலாடை எடுத்து அது மேலே அப்படியே தூக்கி போடுறார். அந்த கிரக அமைப்பால் கிருஷ்ணதேவராயருக்கு வர வேண்டிய ஆபத்தை முழுமையாக அவர் அகற்றிவிட்டார். இதுதான் ஸ்ரீ வியாசராய தீர்த்தருடைய பெரிய மகிமை. அதோட மகிமை நம்ம தனியாக இன்னொரு காணொலியிலேயே பார்ப்போம். ஆனால் வியாசராய தீர்த்தர் இந்த இடத்திற்கு வந்திருக்கார். இங்கே வந்து ஒரு ஆஞ்சநேயர் மூர்த்தியை பிரதிஷ்டை செய்திருக்கார் அப்படிங்கிறது இந்த இடத்தோட முதல் விசேஷம். ஸ்ரீ ராகவேந்திரர் அவருடைய அடுத்த பிறவியில் அவர் வந்து பிறக்கும் பொழுது ஸ்ரீ ராகவேந்திரராக பிறக்கிறார்களே, அப்பொழுது 14 நாட்கள் இங்கிருந்து தவம் செய்து இங்கு தியானம் செய்திருக்கிறார் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி. அதனால் இங்கே அது மட்டுமல்ல, மத்வாச்சாரியார் அவரும் இங்கே வந்து தவம் எல்லாம் செய்திருக்கார். அதனால் இந்த ஷென்பாக்கம் இந்த மகான்களுடைய பாதம் பட்டு மிகவும் உயர்ந்த பூமி. இதுக்கெல்லாம் நமக்கு இன்னொன்று விஷயம் தெரியும். ஷென்பாக்கம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு அந்த 11 கணபதி ஞாபகம் வரும். ஷென்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த விநாயக பெருமானும் நமக்கு ஞாபகம் வரும். அதனால் ஷென்பாக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான க்ஷேத்திரம். பாலாரோட ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய இந்த ரம்யமான பூமியில்தான் இந்த 9 மகான்களும் நவபிருந்தாவனத்தில் வீற்று கொண்டிருக்கிறார்கள். அந்த மகான்கள் யார் யார் அப்படிங்கிறதெல்லாம் இப்பொழுது குருவருளால் நாம் தியானிக்க போகிறோம். முதல்ல பார்த்தோம்னா ஸ்ரீ வித்யாபதி தீர்த்தர். வித்யாபதி தீர்த்தர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, திருக்கோயிலூரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ரகோத்தம தீர்த்தரோட ஜீவபிருந்தாவனம் இருக்கு இல்லையா, அவருடைய வழிவந்தவர் தான் ஸ்ரீ வித்யாபதி தீர்த்தர். அவருக்கு துவைத சம்பிரதாயத்திலும் நிறைய பாண்டித்யம் இருந்தது. அவர் ஜேஷ்ட பகுல சர்வ ஏகாதசி என்று மோட்சம் அடைகிறார். முதல்ல பிருந்தாவனத்தில் கூட ஸ்ரீ வித்யாபதி தீர்த்தர். இரண்டாவது தான் ஸ்ரீ சத்யாதிராஜர் அப்படிங்கிற இந்த அற்புதமான மகான். இப்பொழுது நாம் சொன்னோம் அல்லவா, அவர் சத்யாதிராஜர் மிகவும் மிகவும் சக்தி வாய்ந்த மகான். அவர் வந்து அவருக்கு நல்ல பாண்டித்யம் இருந்தது, பேச்சுத்திறன் இருந்தது. அதனால் நிறைய வாதத்தில் எல்லாம் வென்று அவருக்கு கிடைக்கக்கூடிய பொன் பொருள் அனைத்தையும் குருவின் பாதத்தில் ஒரு சமர்ப்பணமாகவே இவர் செய்கிறார். அவருக்கு ஒப்பானவர்கள் யாருமே இல்லை அந்த காலத்தில் அப்படின்னு சொல்லலாம். அந்த காலத்தில் தான் ஆற்காடு நவாப் அங்கு ஆட்சி செய்து கொண்டு வருகிறார். அப்போ ஆற்காடு நவாபோட குழந்தைக்கு மிகவும் உடல்நிலை ரொம்ப கவலைக்கிடமாக இருக்கும் பொழுது நவாப் வந்து சத்யாதிராஜ தீர்த்தரை வந்து தரிசனம் பண்ணுறார். நவாப் அவர்கிட்ட கேட்கிறார், எப்படியாவது இந்த குழந்தை சரி பண்ணி கொடுங்க, அது உயிரை காப்பாற்றி கொடுக்கணும் அப்படின்னு கேட்கும் பொழுது, ஏற்கனவே நம்ம பார்த்தோமே வியாசராயர் வந்து கிருஷ்ணதேவராயரை காப்பாற்றி கொடுத்தார் அப்படின்னு. ராகவேந்திரர் எவ்வளோ அற்புதங்கள் செய்திருக்கார் எல்லாமே தெரியும். இது போலவே சத்யாதிராஜ தீர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய வைராக்கியம் தபோசக்தி எல்லாத்தையும் கையில் வச்சுருக்கார். பெருமாளை அப்படியே தியானம் பண்ணுறார். ஸ்ரீமன் நாராயணனை தியானம் பண்ணி இந்த கமண்டலத்திலேருந்து தீர்த்தத்தை அப்படியே அவர் தபோஜலத்திலேருந்து எடுத்து அப்படி தெளிக்கும் பொழுது உயிர் பிரிந்து விடும் அப்படின்னு பயந்து கொண்டிருந்த அந்த குழந்தை மறுபடியும் உயிர் பெற்று எழுந்து அந்த ராஜா கிட்ட போய் நின்னதாம். உடனே இந்த ஆற்காடு நவாபுக்கு மிகவும் சந்தோஷமாகி அவரை கைங்கரியம் பண்ணுறேன் அப்படின்னு ஒத்துண்டு, நாளைக்கு ஒரு நாள் அப்படின்னு அந்த காலத்தில் 365 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒத்துக்கிறார். ஒத்துண்டு இந்த மடத்துக்கு ஸ்ரீமடத்துக்கு கைங்கரியம் செய்து கொண்டு வந்தார்களாம். இன்றைக்கும் அதே போல் 365 ரூபாய் அந்த மடத்திற்கு அரசாங்கத்திடம் வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது.
வேலூர் அப்படின்னு சொன்னோனாலே இந்த வேலூருக்கு ராயவேலூர் அப்படிங்கிற இன்னொரு பெயரும் இருக்குது. எதனால் வேலூருக்கு ராயவேலூருங்கிற பெயர் வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வேலூர் கோட்டை பொம்மிரெட்டி திம்மிரெட்டி நாயகர், இது நம்ம சொல்லும்போது இந்த பேர் நம்ம முன்னாடி கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் இந்த சேனலில் கேட்டிருக்கோம், எல்லாருக்கும் தெரியும். திம்மிரெட்டி பொம்மிரெட்டி அப்படின்னு சொன்னாலே நமக்கு வந்து ஞாபகம் வர வேண்டியது எது அப்படின்னா திமிரி நவபாஷான லிங்கம். அந்த லிங்கத்துக்கும் இந்த நாயகர் மன்னர்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். வேலூர் கோட்டை கட்டும் பொழுது அது இடிந்து விழுந்து கொண்டே இருந்தது. அந்த அகழிகளில் பிரச்சனைகள் இருந்தது. அது என்ன செய்யறதுனே அப்படின்னு தெரியல. சரி, மறுபடியும் சத்யாஜிராஜ தீர்த்தரை வந்து தரிசனம் செய்து அவருக்கு என்ன செய்யலாம் சுவாமி, இப்படி என்ன பண்ணால் இந்த கோட்டை நல்லா பலமாக இருக்கும் அப்படின்னு கேட்கும் பொழுது சத்யாஜிராஜர் சொல்கிறார் என்ன அப்படின்னா, சின்ன சின்ன பிருந்தாவனம் போன்ற அமைப்புகளை எல்லாம் அங்கே வைக்க சொல்லி சொல்கிறார். சமுத்திரராஜனை வேண்டிக்கிறார், வருணராஜனை வேண்டிக்கிறார். அந்த அகழியில் தண்ணி எல்லாம் வர ஆரம்பிக்கிறது. இது அப்படி செய்ய ஆரம்பித்ததுக்கு பிறகு அந்த வேலூர் கோட்டை நல்ல பிரம்மாண்டமாக அமையப்பெற்று இனி நல்ல வலிமையுடன் காட்சி கொடுக்கிறது. அப்படின்னால் அதற்கு காரணமாக இருந்தவரும் ஸ்ரீ சத்யாஜிராஜ தீர்த்தர் சுவாமி. இந்த மகான் சத்யாஜிராஜர் இருக்கார் இல்லையா, இவருக்கு 4 பிடி சன்னியாசிகள் இவருக்கு கைங்கரியம் பண்ணிட்டு வந்து கொண்டிருந்தார்கள். அந்த 4 மகான்களுடைய சமாதியும் இங்கேயே உள்ளது. இந்த அற்புதமான மகான் இருக்கார் இல்லையா சத்யாஜிராஜர், அவர் என்னைக்கு இறைவனுடன் ஐக்கியமாறார் அப்படின்னா, ஆஷாட சுத்த நவமி அன்னைக்கு அவர் இறைவனுடன் ஐக்கியமாகிறார். ஸ்ரீபதி தீர்த்தர் ஒரு முறை திருமலை செல்கிறார். திருமலை சென்று மங்களாரத்தி வெங்கடாஜலபதிக்கு காமிக்கும் பொழுது அவர் பார்த்து என்ன வேண்டிக்கிறாருன்னா, வெங்கடேசா எனக்கு ஒரு நல்ல ஒரு சிஷ்யன் வேணும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கொண்டிருக்கார். அப்படி கேட்கும் பொழுது ஸ்ரீ விஜயேந்திர தீர்த்தர் ஆகப்பட்ட ஸ்ரீ ராமச்சந்திரர் அங்கே வந்து நிற்கிறத பார்க்குறார். அந்த பெரிய நெடுமையான வரிசையில் நின்று கொண்டிருக்கார். ராமச்சந்திரருக்கு வந்து சாஸ்திரம், வேத பாடம், மீமாம்சம் எல்லாமே வந்து அவருடைய குருவாகப்பட்ட அஜய விஜயேந்திர தீர்த்தர் அவர்கிட்ட இருந்தே டைரெக்டாகவே அவர் எல்லாமே கற்றுக்கொண்டிருந்தார். அதனால் அவருக்கு அந்த சூரியன் போல ஒளியும் ஞானமும் அவரோட முகத்தில் அப்படியே பொலிவு தெரிந்தது. இதனால் இதோட ஒரு நல்ல நல்ல நபர் நமக்கு அந்த நம்மளுடைய சம்பிரதாயத்திற்கு கிடைக்க மாட்டார் அப்படின்னு அவர் நினச்சி ஸ்ரீ விஜயேந்திர தீர்த்தரை நோக்கி சென்று ஸ்ரீ கம்பாலூர் ராமச்சந்திர தீர்த்தர் இந்த மடத்துக்கு வரார். ஸ்ரீ கம்பாலூர் ராமச்சந்திர தீர்த்தர் இந்த மகான், அவருக்கு அவ்வளோ வாக்சாதுரியம் இருந்தது. வாக்சாதுரியம் இருந்த காரணத்தினால சில விஷயங்களுக்கு இவர் மேற் பொறாமையும் ஏற்பட்டது. அதனால்தான் ஒரு நபர் வந்து இவர் தவம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அப்படியே ஒரு பாறாங்கல், பெரிய கல், அந்த கல் எடுத்து அப்படியே ஒரு தலையில் போட்டு இவரை எப்படி கொன்று விட வேண்டும் அப்படிங்கிற தீய எண்ணத்துடன் அப்படியே அந்த கல்லை கீழே போடுறார். அந்த கல்லை அந்த மரத்திலிருந்து அந்த கல் கீழே வருது. ஆனால் இவரோட தலைக்கு கொஞ்சம் முன்னாலேயே அந்த கல் அப்படியே நின்று விடுறது. இந்த கிராவிட்டி அப்படின்லாம் சொல்லுவோம், இந்த டிஃபைன்ஸ் ஆஃப் த லா ஆஃப் கிராவிட்டி. ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த மகான் ஒரு வாக்கியம் சொல்கிறார். என்ன வாக்கியம் சொன்னார்? அந்தராலே திஷ்டா, அப்படின்னா நீ அந்தரத்திலேயே தொங்கிண்டிரு அப்படின்னு அந்த கல்லுக்கு ஒரு ஆக்னியை பிறப்பிச்சிடுறார். இது மானசீகமாகவே அவருக்கு தெரிஞ்சிடுறது. ஆனால் அந்த சிஷ்யர்கள் எல்லாம் இவர் எப்படா ஒரு தவம் கலையும் அப்படின்னு வேணின்னு இருக்கா. தவம் கலைஞ்சு எழுந்திருக்கிறார் மகான். எழுந்த உடனே அந்த கல் தொப்புன்னு கீழே விழுது. அதோடு சேர்ந்து அந்த மரத்தில் ஒளிந்து கொண்டிருந்த அந்த தீயவரும், அந்த தீய குணம் படைத்தவரும் கீழே இறங்கி வரார். மகானிடம் மன்னிப்பு கேட்கிறார். அவரையும் சீடராக ஏற்று அரவணைத்துக் கொள்கிறார் ஸ்ரீ கம்பாலூர் ராமச்சந்திர தீர்த்தர். இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ஸ்ரீ சத்யாஜிராஜ தீர்த்தர் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு 4 பிடி சன்னியாசிகள் கைங்கரியம் பண்ணியிருந்தார் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அவள் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்ரீ கேசவ உடையார், கோவிந்த மாதவ உடையார், பூவராக உடையார், ரகுநாத உடையார். இந்த 4 மகான்களுடைய பிருந்தாவனமும் இங்கு நமக்கு காணப்படுறது. இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். இப்போ 8 பிருந்தாவனம் ஆயிரத்துல 9ஆவதாக இருக்கக்கூடியது யார் அப்படின்னா ராயர் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த கல்பகுஷமாக இன்னைக்கும் மந்திராலயத்திலிருந்து நமக்கெல்லாம் அனுகிரகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மந்திராலய மகாமானப்பட்ட ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியோட மிருத்திக பிருந்தாவனம் இங்கே அமையப்பெற்று இது நவபிருந்தாவனம் ஆகிற்று. இது ஆனைகுந்தி நவபிருந்தாவனம் போலவே இது தட்சிண நவபிருந்தாவனம் அப்படின்னு பிரசித்தி பெற்றது. இது தவிர ஈரோடுலேயும் ஒரு நவபிருந்தாவனம் இருக்குது. இறைவன் அருள் இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த நவபிருந்தாவனத்தை பற்றியும் நாம் தியானிப்போம் அப்படின்னு சொல்லி இப்பொழுது பேசப்பட்ட வார்த்தைகள் அனைத்தையும் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியின் பாதங்களில் சமர்ப்பணமாக வைத்து இந்த உரையை நிறைவு செய்கிறோம். ஓம் நமோ வெங்கடேசாய.